நம்மளாலே இருக்க முடியாது, கண்டிப்பாக பசங்களால் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒன்று. இப்போது அடுத்த பாயிண்ட், அது டைம் கொடுக்கணும். டைமுங்கிறதுக்கு அடுத்த எழுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டி. அந்த டி மெயினாக இந்த டைம், நம்மளோட டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்காம நீ மொபைல் எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் தான் இருக்காங்க முக்கால்வாசி நாள். ஸோ அப்படின்னும்போது நம்ம அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து அவங்கக்கிட்ட நிறைய பேசி அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கோட கொஞ்சம் நேரம் விளையாடுறது, அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மொபைலோட தாட்டு பெருசாக வராது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிஸியாக இருக்கோன்ட்டு அவங்கள ஃபோனை கையில் கொடுத்துட்டு